ஹாய் கைஸ், நான் தான் சொல்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டா மாறுதல் விண்ணப்ப நிலை வந்து எப்படி செக் பண்ணுறது, ஓகேவா? நம்ம பட்டா மாறுறதுக்காக அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டேட்டஸ் வந்து யார்கிட்ட இருக்குது என்னன்றதை எப்படி செக் பண்ணுறது, ஓகேவா? அவங்க போட்டாங்களா இல்லைன்னு அதுக்கான இதுதான். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு பட்டா சிட்டான்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிறேன். இதோட சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிங்க, ஓகேங்களா? இப்போ இதில் வந்தோடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் முன்பக்கம் அப்படின்றத கொடுத்துருங்க. ஹோம் பேஜ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த ஹோம் பேஜ் தான் நம்ம வரணும். இதில் வந்து லாஸ்ட்டாக விண்ணப்ப நிலைன்னு இருக்குது பாருங்கள், ஓகேங்களா? லாஸ்ட்டாக விண்ணப்ப நிலைன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுடைய விண்ணப்ப எண் அதில் பாருங்கள். எக்ஸாம்பிள்னு போட்டு 00/ அந்த ஸ்லாஷ் வந்து நீங்கள் போட வேணாம். உங்களுடைய அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டிருக்கும். அந்த ஸ்லாஷ் நீங்கள் போட வேணாம், ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும், ஓகேங்களா? அது என்ன வருஷன்றதை போட்டுட்டு மீதி அதில் இருக்கிற நம்பரை மட்டும் டைப் பண்ணுங்கள். அந்த ஸ்லாஷ்லாம் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு அதில் கீழே வந்து அங்கீகாரம் மதிப்பு உள்ளிட்டு இருக்குல்ல, அந்த கேப்சரா கோடை வந்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பட்டா வந்து இப்போ யார்கிட்ட இருக்குது, இல்லை மனைக்கார்கிட்ட இருக்கா, இல்லை நமக்கு சர்வேட்டர் இருக்கா, இல்லை அவங்க ஓகே பண்ணிட்டாங்களா, அந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இப்போ நான் கிளிக் பண்ணோடனே என்ன வந்து பாருங்கள், திஸ் அப்ளிகேஷன் இஸ் த அப்ரூவ்டு ஜோனல் டிடி தாசில்தார் 26/10/2021. எப்போ அப்ரூவ் பண்ணாங்கன்னா ஜோனல் டிடி தாசில்தார் வந்து எனக்கு ஓகே பண்ணிட்டாங்க, எனக்கு பட்டா வந்துருச்சுன்னு அர்த்தம், ஓகேவா? அந்த நான் போட்ட பட்டா இது அப்ளை பண்ண இது வந்து எனக்கு ஓகே ஆயிடுச்சு. அதுதான் வந்து இதில் ஸ்டேட்டஸ் காட்டுது. உங்களுக்கு அதேமாதிரி என்ன காட்டுதுன்னா, இல்லை அப்ரூவல் ஆகலை அப்படின்னா யார்கிட்ட இருக்குன்றது உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த மேலே ரெட் லைட்டில் பிங்க் ஆகுதுல்ல, அதில் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். மற்றவங்க யாருனா வந்தாலும் நம்ம வெட் சென்டர் வச்சிருந்தோம்னா நம்ம அதை செக் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.